முன்ன வந்து பாரம்பரியமாக பாட்டிமாரெல்லாம் செஞ்ச அதே டேஸ்ட்டோட நெய் உருண்டை நம்ம வந்து இப்போ உள்ள காலத்தில் வீட்டில் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணனா பாசிப்பயிறு மாவு தான் நமக்கு தேவைப்படும். நீங்கள் வந்து 1/2 கிலோ பேக்கெட்டு தான் இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இது வந்து நல்லா வறுத்து இருக்கும். ஆனாலும் நம்ம திரும்பவும் கொஞ்சம் நேரம் சூடு காட்ட போகிறோம். ரொம்ப ஃபைனாக இருக்கும் இந்த மாவு. நம்ம கிண்டும் போதே அப்படி பறக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து தீ கொஞ்சம் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா அந்த மாவின் வாசம் வரும். அதே மாதிரி அடியில் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக தொடங்கிடும். அந்த டைமில் நம்ம எடுத்து ஒரு பவுல்லைக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து முதல்ல ஒரு ட்ரேயில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் பவுலில் மாற்றினேன். நீங்கள் டைரெக்டாகவே ஒரு குழியுள்ள ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சீனியெல்லாம் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பாசிப்பயிறு மாவில் நெய் மட்டும் சேர்த்து சீனி ஆட் பண்ணி கூட நீங்கள் பிடிக்கலாம். ஆனாலும் நட்ஸு சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பம் இல்லாதவங்க இந்த பார்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருந்தேன். இதெல்லாமே நம்ம கத்தியில் லைட்டாக சாப் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஈஸி ஆக்கிறதுக்காக சாப்பரில் போட்டிருந்தேன். வந்து பிஸ்தாவும் பதாமும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கேஷ்யூ நட்ஸ் போட்டிருந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதுன்ற கூட போட்டுட்டிங்கன்னா ரொம்ப பவுட்ரு மாதிரி போயிடும். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு பேக்கெட் வந்து 500 கிராம்ஸோட தான். அதுக்காக நம்ம வந்து 1 கப்பு சீனி, இது வந்து 250 கிராம்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு 2 ஏலக்காய் போட்டுக்குங்க. இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி தான் சேர்க்க போகிறோம். இல்லை நீங்கள் ஐசிங் சுகர் எடுக்கினாலும் அதே அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் 2 ஏலக்காய் கூட போட்டுட்டு நம்ம சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். மாவு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்ம இந்த சீனியெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் லைட்டாக நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு சீனி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நெய்யெல்லாம் போட்டு பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அளவு தெரியலன்னா இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுங்கள். சீனி வந்து ரொம்பவும் தேவையில்லை, குறைவாகவும் போகக்கூடாது. இதை வந்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு பேனில் வந்து நெய் ஒரு 1/4 கப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த நட்ஸ் எல்லாமே வறுத்து எடுத்துக்கணும். நான் வந்து பாதாம் பிஸ்தாஷியஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு அது பாதி ஆகும்போது தான் கேஷ்யூ நட்ஸ் போட்டேன். இதே நீங்கள் வந்து கிஸ்மிஸும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தேவையில்லாட்டினாலும் உங்களுக்கு விருப்பமான அளவுக்குள்ள நட்ஸு நீங்கள் சேர்த்துக்குங்க. கூட போடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நட்ஸு நெய் எல்லாமே ஒன்றா நம்ம இந்த மாவு கூட வந்து கலந்து விட்டுருங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூடாக இருக்கும். நான் இந்த விஸ்கே யூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போவுமே வாசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே பேனில் வந்து திரும்ப ஒரு 1/2 கப்பு நெய் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக்கினா போதும். ஒரேடியாக நிறைய எடுத்துகிட்டு அப்புறம் வீணாக்க தேவையில்லை. இது கொஞ்சம் சூடாகணும். அதுக்கப்புறம் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணாதீங்க. கொஞ்சம் மீடியத்திலே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மொத்தமாக மாவில் சேர்க்காமல் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் வந்து ஒரு 2 கரண்டி நெய் நம்ம சேர்த்து ஒரு ஸ்பூனிலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி நல்ல சூடாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையான மாவு இதுன்ற கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கணும். வெறும் அந்த நெய்யில் மட்டும் உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் எல்லாம் ஆவணிங்கனால அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்து நல்ல அந்த டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்கணும், கெட்டும் போகாது இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையான மாவும் நெய்யுள்ள மாவும் சேர்த்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளவு தான், ரொம்பவே சிம்பிள். 1/2 கிலோ மாவில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மாவும் நெய்யும் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து தடவை செய்யணவங்களுக்கு தான் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். நெய்யுருண்டைக்கெல்லாம் நிறைய கலர் பேப்பர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதிலும் ரேப் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா பேப்பர் கப்ஸில் கூட எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவும் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணேன். நெய் வந்து முதல்ல நிறைய சூடாக்க தேவையில்லை. உங்களுக்கு ஒரு வேளை முடிஞ்சு போகும்போது திரும்பவும் பேனில் சேர்த்தா போதும். இந்த மாதிரி எல்லாமே உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய நட்ஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து விருப்பம் இல்லைன்னா முதல்ல சொன்ன மாதிரி நட்ஸே சேர்க்காமல் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பேப்பரெல்லாம் நம்ம கரெக்டான ஒரு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டு இது உருண்டெல்லாம் ரேப் பண்ணி நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். தீபாவளிக்கு நல்ல கலர்ஃபுல்லான ஒரு பலகாரம் செய்யணும் அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாக பண்ண ஒரு ஸ்வீட்டு தான் இந்த நெய் உருண்டை. கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நிறைய நட்ஸ் எல்லாம் சேர்த்து பாசிப்பயிறு மாவெல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ஒரு பலகாரம் செஞ்சு பாருங்கள். ஈஸியாக இருந்துச்சா இல்லையாന്നുള്ളത് கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா தீபாவளிக்குமே நான் வந்து ரெடிமேடு மிக்ஸில் தான் நெய் உருண்டை
பண்ணும் அந்த மாதிரி உள்ளவங்க ஒரு தடவாது இந்த ஒரு மெத்தடில் பாசிப்பயிரெலாம் மாவெல்லாம் வறுத்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் நெய் குறைவாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி உடச்சி எடுக்கும்போது தூளாக கொட்டிடும். அதனால் கரெக்டான அளவுக்கு நெய் மாவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வாசத்தோடையும் இருக்கும். இந்த ஒரு பலகாரம் தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா எന്നുள்ளது கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.